ஆல்ஃபா டெம்பிள் அன்பு நேயர்களே வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள பக்கத்திலேயே பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த குலசேகர படின்னு சொல்லுவாங்க. இந்த குலசேகர படி வரைக்கும் போய் பெருமாள நம்ம கண்குளிராக ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ்லேயே நம்ம பெருமாள பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதை பத்தி ஃபுல்லாவே சொல்ல போறேங்க. திருமலையில பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் டிப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம பேரு நம்ம குடுத்துட்டோம்னாவே, நம்ம டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேரு, 50 பேரு செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணிட்டு நம்ம பெருமாள நம்ம ஒரு குலசேகர படி வரைக்கும் போய் நம்ம தரிசனம் பார்க்கலாங்க. இதுக்கு பேரு தான் ஆஜித சேவைன்னு சொல்லுவாங்க. ஆஜித சேவையில இது எலக்ட்ரானிக் டிப்புங்க. நீங்க திருமலையில இருக்கிற சிஆர் ஆஃபீஸ் பக்கத்தில பார்த்தீங்கன்னா, ஆஜித கவுண்டர் இருக்குங்க. இதான் மேல காமிச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆஜித கவுண்டருங்க. உள்ள போயிட்டு நம்ம பேரு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணுங்க. நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம்னா, அடுத்த நாளுக்கு என்ன சேவை வருமோ, அதுக்கு உண்டான டிக்கெட் நம்ம குடுப்பாங்க. அன்னைக்கு நம்ம இது எல்லாமே இந்த சர்வீஸ் எல்லாமே ஃப்ரீ தாங்க. நாம நம்ம பேரு அப்போ பார்த்தீங்கன்னா, சுப்ரபாத சேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 50 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கல்யாண உச்சத்துக்கு வந்து 50 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. அது நியூ கப்பிள் மேரிடு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே 20 பேர் சலுகை நம்ம குடுக்குறாங்க. அதேமாரி திருப்பாவாடை சேவைக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க டெய்லியும் 25 பேர் நம்ம செலக்ட் பண்றாங்க. அதாவது எலக்ட்ரானிக் டிப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா, நம்ம 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம பேர் யாரா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ, அது டிவில டிஸ்ப்ளே ஆகுங்க. அந்த டிஸ்ப்ளேல நம்ம பேர் செலக்ட் ஆயிட்டோம்னாவே, நம்ம அடுத்த நாளுக்கு உண்டான சேவை நம்ம குலசேகர படி வரைக்கும் நம்ம போய் நம்ம சாமி தரிசனம் பார்க்கலாங்க. இதில பார்த்தீங்கன்னா, இந்த சுப்ரபாத சேவை, அதே மாரி திருப்பாவாடை, தோமால சேவா, அர்ச்சனா சேவா இதுக்கு இந்த 4 சேவை மட்டும் தான் நீங்க பக்கத்திலேயே குலசேகர படி வரைக்கும் போய் நான் பக்கத்தில தரிசனம் பண்ண பார்க்க முடியுங்க. அதே மாரி கல்யாண உற்சவம்க்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க கல்யாண மண்டபத்தில உள்ள திருக்கல்யாணம் நடக்குங்க. அந்த திருக்கல்யாணம் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இது எல்லாமே ரூ. 300 லைன் தான் அலோவ் பண்ணுவாங்க. நியூ கல்யாணம் அந்த அந்த டிக்கெட்லயுமே இந்த கல்யாண உற்சவம் டிக்கெட்ல பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாண உற்சவம் முடிச்சுட்டு 1 மணிக்கு 1:30 மணிக்கு முடிஞ்சதுனே, நம்ம ரூ. 300 லைன் போயிட்டு நம்ம அந்த தனன் விஜய் அந்த இதுவரைக்கும் தான் அந்த பேரிகார்டு போடும். அதுவரைக்கும் தான் நம்ம உள்ள போய் பார்க்க முடியும். ஆனா இந்த மித்த சேவையில இருக்கு பார்த்தீங்களா? சுப்ரபாதம், திருப்பாவாடை சேவை, தோமால சேவை, அர்ச்சனை சேவையில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சேவையில நமக்கு அந்த கரெக்ட்டா அந்த 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 கருவறைக்கு பக்கத்துல வரைக்கும் நம்ம உள்ள உட்கார வைப்பாங்க. உள்ள உட்கார்ந்து சேவைய நம்ம பார்க்கலாங்க. பார்த்துட்டு, நீங்க அந்த சேவையில முடிஞ்சோனே, அந்த குலசேகர படி வரைக்கும் போய் நம்ம சாமி தரிசனம் பார்க்கலாங்க. நீங்க ஆஜித சேவை சிஆர் ஆஃபீஸ்ல போனீங்கன்னா, உங்களுக்கு காலையில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10 மணிலேருந்து அந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. இதில யார் யார் பேரு நம்ம பேர் குடுத்துட்டு வந்துட்டுங்க, ஒரு சின்ன ஸ்லிப் ஒண்ணு குடுப்பாங்க. இந்த ஸ்லிப்பு நீங்க அதில நம்பர் போட்டுருப்பாங்க. அதே மாரி 5:30 மணிக்கு அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிவில டிஸ்ப்ளே ஆகிட்டே இருக்குங்க. இத நம்ம செலக்ட் ஆயிட்டோம்னாவே, நமக்கு எஸ்எம்எஸ் வருங்க. நம்ம எஸ்எம்எஸ் உடனே வந்த உடனே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம நேரடியா அந்த சிஆர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டுங்க. அங்க நம்ம நம்ம செலக்ட் ஆன நம்பர் காமிச்சோம்னா, அந்த நம்ம அதுலருந்து ஒரு மறுபடியும் ஒரு பணம் கட்டணுங்க. பணம் கட்டணும்னோனே, நமக்கு ஒரு சின்ன ஸ்லிப் குடுப்பாங்க. இந்த ஸ்லிப் எடுத்துட்டு தான் நம்ம திருமலையில நம்ம உள்ள என்ட்ரி ஆகணுங்க. நீங்க எந்த சேவைக்கு நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்களோ, அந்தந்த சேவையில பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லிப்லயே பார்த்தீங்கன்னா டைமிங் போட்டிருப்பாங்க. அந்த டைம் என்ன டைம் போட்டிருக்காங்களோ, நீங்க அதுக்கு முன்னால 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே நீங்க உள்ள அலோவ் பண்ணுவாங்க. நீங்க அந்த ஹால்ல போய் உட்கார வைப்பாங்க. அந்த ஹால்ல நீங்க ஃபர்ஸ்ட்டே போய் உட்காந்துக்குங்க. நம்ம ஓப்பன் பண்ணணும் பார்த்தோம்னா, நேரடியா போய் அந்த சாமி கருவறை பக்கத்திலேயே உட்காரலாங்க. அந்த ஹால் வச்சிருப்பாங்க. 1 ஹால், 2வது ஹால், 3வது ஹால் உள்ளேயே இருக்குங்க. நம்ம இந்த சாமி தரிசனம் பார்ப்போம் இல்லைங்களா? அந்த பேரிகார்ட்ல அங்கேயே உட்கார வைப்பாங்க. யார் ஃபர்ஸ்ட்டு போறாங்களோ ஃபர்ஸ்ட்லயே உட்கார்ந்து அந்த நம்ம கண்குளிர அந்த சேவையெல்லாம் பார்க்கலாங்க. பார்த்துட்டு அதே மாரி சேவைய பார்த்து முடிச்சுட்டே ஒவ்வொருத்தரா பார்த்தீங்கன்னா, அந்த கருவறையோட முதல் படி வரைக்கும் சாமி தரிசனம் பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. நம்ம இந்த எஸ்இசி டோக்கனோ இல்ல முன்னோட்ட குடும்பம் நம்ம தள்ளி விடுவாங்க. அந்த மாரி எதுவும் பண்ண மாட்டாங்க. நிறுத்தி நிதானமா பொறுமையா பார்த்தீங்கன்னா, அதே மாரி ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க கூடயே நம்மளும் போயி, நம்ம அந்த கருவறையோட முதல் படி வரைக்கும் நம்ம சாமி பக்கத்திலேயே நம்ம சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாங்க. நீங்க கண்டிப்பா திருமலையில போனீங்கன்னா நீங்க ஃப்ரீ தரிசனத்துக்கோ, இல்ல எஸ்இசி டோக்கன் வாங்கியிருந்தாவோ, இல்ல ரூ. 300 டிக்கெட் வாங்கியிருந்தாலும், எது வாங்கியிருந்தாலும் கவலை இல்லைங்க. நேரடியா போய் நீங்க ஆஜித் அக்கவுண்ட்ல போயி, அந்த எலக்ட்ரானிக் டிப்ல நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைங்க. நமக்கு உண்மையிலேயே லக் இருந்துன்னா, நமக்கு செலக்ட் ஆயிட்டோம்னா, நம்ம கருவறையோடைய முதல் படி வரைக்கும் நம்ம சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாங்க.
நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த திருமலை போனீங்கன்னா, இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதேமாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த திருமலை போற மாரி தகவலெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த தகவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த கர்நாடகா பீப்பிள், அது ஆந்திரா பீப்பிளுக்கு மட்டும் தான் அதிகமா தெரியுதுங்க. நம்ம தமிழக பக்தர் இங்கேருந்து போற பக்தர்களுக்கு போய் இந்த தகவல் எல்லாம் வந்து நமக்கு யார் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த மாரி தகவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சதுன்னா, நம்ம சாமிய வந்து பக்கத்திலேயே பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாரிலாம் இருக்குதுங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, எஸ்இஎஸ் டோக்கன் வந்து எப்படி வாங்குறது, எங்கெங்க குடுக்குறாங்க, அதேமாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம்ஸ் வீடியோ வந்து போட்டுருக்குறேங்க. அதாவது கர்நாடக பவன் பார்த்து பிரைவேட் தனியார் ரூம்லாம் இருக்குங்க. அது வந்து எப்படி எடுக்கிறது, அதை பத்தி ஃபுல் டீட்டெயிலும் சொல்லியிருக்குங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திருமலைக்கு போறம்போது தகவல் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போற மாரி இருந்தா அவங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.